வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். கொல்கத்தாவில் நடிகை பாயல் முகர்ஜி சென்ற கார் மீது இளைஞர் ஒருவர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதியில் காருக்கு முன்னால் பைக்கில் சென்ற இளைஞர் திடீரென்று ஆக்ரோஷம் அடைந்ததன் பின்னணி என்ன? நடிகர் பாயல் முகர்ஜி சினிமா படங்களில் நடித்து பிரபலமானதை விட இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் தளம் உட்பட சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி வீடியோ வெளியிட்டு பாப்புலராகியுள்ளார். காதல், நடனம், நளினம், வெக்கம் உட்பட நவரசங்களையும் தனது முகபாவனை மூலம் வெளிக்காட்டி ரசிகர்களை ஈர்த்துள்ளார். இதுபோன்ற வீடியோக்கள் மூலம் கவனம் ஈர்த்த நடிகை வெள்ளிக்கிழமை இரவில் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் நேரலையாக பதிவிட்ட வீடியோவை கண்டு அவரது குடும்பத்தினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த ரசிகர்களும் பதற்றமடைந்தனர். அண்மை காலமாக போராட்டக்களமாக கொல்கத்தா நகரம் காட்சியளிக்கும் நிலையில் நடிகை பதற்றமடையும் அளவுக்கு நடந்தது என்ன? மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தெற்கு அவென்யூ பகுதியில் பிரபல பெங்காலி நடிகையான பாயல் முகர்ஜி தனது சொகுசு காரை ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற பைக் மீது இவரின் கார் உரசியதாக கூறப்படுகிறது. அந்த பைக்கை ஓட்டி வந்த இளைஞர் தனது வாகனத்தை நடு ரோட்டிலேயே நிறுத்திவிட்டு காரில் இருந்த நடிகையை கீழே இறங்க கூறியுள்ளார். ஆனால் இளைஞர் ஆக்ரோஷமாக இருந்ததைக் கண்டு பாயல் முகர்ஜி பயத்தில் காருக்குள்ளேயே இருந்துள்ளார். ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் அந்த இளைஞர் நடிகையை தகாத வார்த்தைகளால் திட்டி காரின் கண்ணாடியை உடைத்துள்ளார். அச்சமடைந்த நடிகை இந்த சம்பவத்தை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நேரலை செய்துள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அந்த இளைஞரை சமாதானம் செய்து வைத்துள்ளனர். பின்னர் தனது கார் தாக்கப்பட்டதுடன் கண்ணாடி உடைத்து தனக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி இளைஞர் மீது நடிகை பாயல் முகர்ஜி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் அந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அப்போது நடிகை பாயல் முகர்ஜி தான் தனது பைக்கை இடித்து சேதப்படுத்தினார் என்று கூறியுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நடிகை பைக் மீது கார் உரசவே இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே இச்சம்பவம் குறித்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள நடிகை பாயல் முகர்ஜி, மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இளைஞர் ஒருவர் தாக்க முயன்றதால் அருகில் இருந்தவர்கள் தன்னை காப்பாற்றியதாக கூறியுள்ளார். அதுவே ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என அச்சம் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவருக்கு நேர்ந்த கொடூரத்தால் நாடே கொந்தளித்தது. இந்த சூழலில் கொல்கத்தாவில் நடிகை பாயல் முகர்ஜி கார் மீது இளைஞர் ஒருவர் தாக்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கொல்கத்தா நகரில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.